மேக்ஸ் நம்ம 10ஆம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.1ல் 4th சம் பார்க்கணும். இப்போ ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11ன்னு சொல்லியிருக்காங்க. மூவிலக்க எண்ணுனா ஃபஸ்ட்டு என்ன? 3 டிஜிட் நம்பர். 3 டிஜிட் நம்பர்னால் என்ன வரும்? 100. ஏன்னா 99 அப்படிங்கிறது டபுள் டிஜிட்டு, 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரையில் முடியும்? 1999, அதாவது 999ல் முடியும். அப்புறம் 1000 வந்துச்சுன்னா அது 4 டிஜிட் நம்பராக மாறிடும். இப்போ 3 இலக்க என்னென்னா 100லேருந்து 999 வரையிலும் அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம விடையாக நமக்கு வரப்போகுது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த நம்பர் என்ன நம்மளுக்கு சொல்லலை. அந்த 3 இலக்க எண்களில் இலக்கங்களின் கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க? 11ன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்மளுக்கு அந்த எண் 3 இலக்க எண் என்னன்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? அதனால் மூவிலக்க எண்ணை நம்ம மூவிலக்க எண் எக்ஸு ஒய்இ இசட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நாமளாக எடுத்துக்கிறோம் XYZன்னு. ஏன்னா அந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது. 3 டிஜிட் நம்பரு நமக்கு என்னான்னு தெரியாது. அதனால் XYZன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதோட அந்த ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க? 11ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதோட கூடுதல் 11. அந்த இலக்கங்களோட கூடுதல் மட்டும் 11ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதோட ஒரு ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இலக்கங்களை இடமிருந்து வலமாக மாற்றினால். இப்போ நமக்கு தெரியும், நம்ம 1வதுலேருந்து படிச்சிட்ருக்குறோம். இப்போ எக்ஸு ஒய்இ இசட்டுன்னு 3 நம்பர் நம்ம எடுத்துருக்குறோம். இது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் அப்படின்னு தானே 1வது ஸ்தானம், இது 10வது ஸ்தானம், இது 100வது ஸ்தானம் நம்ம சொல்லுவோமா? 1, 10, 100, 1000, 10,000ன்னு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இடமிருந்து வலமாக மாற்றினால் புதிய எண். இலக்கங்களை இடமிருந்து வலமாக மாற்றினால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எண்ணோட மதிப்பு என்னன்னு நம்ம எழுதிக்கலாம். மூவிலக்க எண்ணின் மதிப்பு என்ன? ஃபஸ்ட்டு இது என்னது? எக்ஸ் எந்த ஸ்தானத்தில் இருக்குது? 100வது ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ 100x ப்ளஸ் ஒய் 10வது ஸ்தானத்தில் இருக்குது. 1வது ஸ்தானத்தில் இசட் இருக்குது. இப்படி தான் நம்ம எழுதணும். இது இந்த மூவிலக்க எண்ணோட மதிப்பு இந்த மாதிரி தான், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். 100வது ஸ்தானம், 10வது ஸ்தானம், அடுத்தது 1ஆல் பெருக்குனா இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு என்ன அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இலக்கங்களை இடமிருந்து வலமாக மாற்றினால், அதாவது இடமிருந்து வலமாக மாற்றினா இந்த இலக்கங்களை, அதாவது இசட்டு ஒய்இ எக்ஸுன்னு நம்ம மாற்றணும். இசட்டு எக்ஸு ஒய்இ எக்ஸுன்னு நம்ம இப்படி இருக்கிறத இப்படி ரிவேர்ஸில் எழுதுகிறாங்க. அதாவது இடமிருந்து வலமாக நம்ம எழுதுகிறோம். வலமாக மாற்றினால் என்ன சொல்லியிருக்காங்க? கிடைக்கக்கூடிய புதிய எண் இருக்குது இல்லைங்களா, அது பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகமாக. புரியுதுங்களா? இப்போ கிடைக்கக்கூடிய இலக்கங்களை மாற்றுறதுனால கிடைக்கக்கூடிய புதிய எண் என்ன? இப்போ இடமிருந்து வலமாக மாற்றிய புதிய மதிப்பு என்ன? நம்ம இப்போ இசட்டுங்கிறது 100வது ஸ்தானத்தில் வந்துடும். 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் 1வது இடத்துக்கு வந்துடும். இதுதான் இலக்கங்களை இடமிருந்து வலமாக மாற்றுறதுனால கிடைக்கக்கூடிய புதிய மதிப்பு எதுக்கு சமமா? அந்த புதிய எண் பழைய எண் எது? இது பழைய எண். இது அந்த பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகமாக. இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய புதிய எண் என்ன சொல்லியிருக்காங்க? 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் எதுக்கு சமமா? பழைய எண் இருக்குது இல்லைங்களா, அதோட 5 மடங்கு இருக்குது. 5 மடங்கை விட பழைய எண் என்னது? 100x ப்ளஸ் 10y
ப்ளஸ் இசட் இது 5 மடங்கை விட 46 அதிகமாக இருக்குமா. இந்த புதிய வேல்யூ பழைய மதிப்பின் 5 மடங்கை விட 46 அதிகமாக. கண்டுபிடிச்சாச்சுங்களா. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 2. இதை வந்து இப்போ சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிக்கலாம் இருங்க, கொஸ்டினை முடிச்சிடலாம். அடுத்தது 2 மடங்கை விட 5 மடங்கை விட 46 அதிகம். இது வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கோடு. 10வது இட இலக்கம் இது XYZ இருக்குங்களா. 1 10 100. 10ஆம் இட இலக்கம் வந்து Y. அந்த Yயை விட என்ன சொல்லியிருக்காங்க, 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கோடு. 10ஆம் இட இலக்கம் Y, அதோட 2 மடங்கோடு என்ன சொல்லியிருக்காங்க, 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால். 100ஆம் இட இலக்கம் என்ன, X. இலக்கத்தை கூட்டினால் 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும். 1ஆம் இட இலக்கம் எது, Z. இது ரெண்டையும் கூட்டினா 1ஆம் இட இலக்கம் கிடைக்குமா நமக்கு. எனில் அந்த 3 இலக்க எண் என்னான்னு கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஈக்குவேஷன் 3. புரியுதுங்களா. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கோடு. 10ஆம் இட இலக்கம் எது, Y. இதோட 2 மடங்கோடு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 100ஆம் இட இலக்கத்தினை கூட்டினால். 100ஆம் இட இலக்கம் வந்து X. 1 10 100ங்களா. XYZன்னு எடுத்தோமா. 100ஆம் இட இலக்கம் X கூட்டினால் என்ன கிடைக்குமா, 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும். 1ஆம் இட இலக்கம் என்னது, Z. நம்மளுக்கு Z கிடைக்குமா. அப்போ இது வந்து 2Y + X = Z அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 3. நம்ம வந்து இப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 ஃபார்மேட்டில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ஈக்குவேஷன் 2 வந்து லென்த்தாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து சுருக்கி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 2வது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னது, 2வது ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு இது 2வது ஈக்குவேஷன் என்ன, 100Z + 10Y + X = 5 உள்ள பெருக்கணுமா. 500X + 50Y + 5Z + 46. இப்போது XYZோட வேல்யூலாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் ஒரு பக்கமும் எழுதிக்கணும். சரிங்களா. இப்போ வந்து 100Z + 10Y + X. 500 இந்தாண்ட வந்தால் -500X -50Y -5Z = 46. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எக்ஸோட வேல்யூலாம் ஃபஸ்ட்டு எழுதணும். 500 -500Xல் ஒரு X போயிடுச்சுன்னா என்ன வரும், -499X. அடுத்தது ஒய்யோட வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே 10Y, இங்கே -50Y, அப்போ -40Y. அடுத்தது Z -5Z இருக்குது, இங்கே வந்து 100Z இருக்குது, +95Z = 46. இதுதான் ஈக்குவேஷன் 2ன்னு சுருக்கி எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் 3ஐயும் நம்ம இன்னும் சுருக்கி எழுதலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு XYZோட வேல்யூ ஒரு பக்கம், அந்தாண்ட நம்பர்ஸ் ஒரு பக்கமாக எழுதணுமா. அப்போ 3வது ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு X + 2Y + Z இருந்தானே வந்தால் -Z = 0. இது வந்து 3வது ஈக்குவேஷனாக நம்ம மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போது ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், X + Y + Z மூவிலக்க எண்களை கூட்டும் போது அதனோட கூடுதல் 11ன்னு சொல்லியிருந்தாங்களா. அப்போ X + Y + Zோட வேல்யூ 11. இந்த 1வது ஈக்குவேஷனும் 3வது ஈக்குவேஷனில் இங்கே -Z இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் +Z இருக்குது. அப்போ 2 கேன்சல் ஆகும். இப்போ வந்து ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் கூட்ட போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்ன, X + Y + Z = 11. X + 2Y - Z = 0. ரெண்டையும் கூட்டினா +Z -Z கேன்சல் ஆயிரும். 2X + 2Y + Y 3Y = 11. இது ஈக்குவேஷன் 4ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா. இப்போ X Y 2 மாறியோட
வேல்யூ தான் நமக்கு இருக்குது. அப்போனா இன்னும் 2 ஈக்குவேஷன் எடுத்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து இசட்டோட வேல்யூ கேன்சல் பண்ணால் XYயோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். பார்க்கலாங்களா? இப்போது இசட்டோட வேல்யூ கேன்சல் பண்ண போகிறோம். இங்கே ஈக்குவேஷன் 2ல் 95 இசட் இருக்குது, ஈக்குவேஷன் 3ல் -z இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 2 வந்து நான் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். என்ன? -499x -40y அடுத்தது +95z = 46. இப்போ இசட்டோட வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணோம். இங்கே 95z இருக்குது, ஈக்குவேஷன் 3ல் வெறும் -z இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 3யை வந்து நான் 95ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்போ x 95ஆல் மல்டிபிள் பண்ணால் 95x. அடுத்தது 95 ஓட 2 பெருக்கணும். 2 பெருக்கணுமா என்ன வரும் நமக்கு? 95ஓட 2 பெருக்கணுமா 190y. அடுத்தது -95z = நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0ஓட எதை பெருக்கினாலும் இங்கே 0 தான். அப்போது இப்போ வந்து இங்கே +95 இங்கே -95 கேன்சல் ஆகிடும். இப்போது -499xல் 95x போயிடுச்சுன்னா -404x. அடுத்து +190yல் -40y போச்சுன்னா +150y = 46. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ஆக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 4 என்ன? x y இருக்குது, ஈக்குவேஷன் 5லேயும் x y இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ நீக்கணுமா XYZோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஈக்குவேஷன் 5 நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கேன்சல் பண்ணலாம். இப்போ 150 இருக்குது, ஒய்யோட கீழே 150. ஆனால் இங்கே ஈக்குவேஷன் 4ல் ஒய்யோட கீழே 3 தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் 4ஐ 50ஆல் பெருக்கணுமா 150ன்னு வந்துடும். ஈக்குவேஷன் 4 வந்து 50ஆல் பெருக்க போகிறேன். 50ஆல் பெருக்கணுமா 52 100x +150y = 50ஆல் பெருக்கணுமா 550. சரிங்களா? இப்போ வந்து குறியை மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஏன்னா அங்கே ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால கேன்சல் ஆகாது. அதனால் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே -404x, இங்கே -100x ரெண்டும் சேர்த்துனா -504x = -550ல் +46 கழிச்சோமா -504. -504ங்களா? இப்போது எக்ஸோட வேல்யூ என்ன? -504 / பெருக்கல் இருக்கிறது இருந்தாலும் வந்தால் வகுத்தலில் மாறிடும், ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1. இப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 1. இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு நம்ம ஈக்குவேஷன் 4லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 4 என்ன? 2x + 3y = 11ங்களா? 2xக்கு பதிலாக 1 + 3y = 11. இப்போது 2 × 1 2 தான், +3y = 11. 3y = +2 அந்தாண்டு வந்தால் -2ஆக மாறிடும். இப்போ y = 9 +9 / 3. பெருக்கல்ல இருக்கிற 3 இந்தாண்டு வந்தால் வகுத்தலில் மாறிடும். 3 9. அப்போ ஒய்யோட வேல்யூ 3. இப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3. இப்போது ஈக்குவேஷன் 1ன்னா நமக்கு தெரியும். என்னது? x + y + z = 11ன்னு தெரியும். அதாவது 3 இலக்கங்களின் கூடுதல் 11ன்னு ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். இப்போது எக்ஸோட வேல்யூ தெரியும். x = 1, y = 3 என ஈக்குவேஷன் 1ல் பிரதியிட. எக்ஸோட வேல்யூ என்ன? 1, ஒய்யோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ என்னன்னு தெரியாது 11. இப்போ இசட்டோட வேல்யூ 1 + 3 4 + z = 11. இசட்டோட வேல்யூ என்ன? 11 - 4. இப்போ இசட்டோட வேல்யூ 7. இப்போது
நம்ம என்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த 3 இலக்க எண்களின் கூடுதல் வந்து 11 இருக்குமா. 3 இலக்க எண்களோட கூடுதல் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம பார்த்தோம். 3 இலக்க எண்களின் கூடுதல் என்னவாக இருக்கும், 11 இருக்குமா. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் கரெக்டாக நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் ஒய் இசட். எக்ஸோட வேல்யூ என்ன 1, அடுத்து ஒய்யோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 7. அந்த 3 இலக்க எண் என்னது 137. இப்போ இது 3ஐயும் கூட்டினா நமக்கு 11ன்னு வரணும். இப்போ இது 3ஐயும் கூட்டினோமா நம்ம 11ன்னு வந்தால் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டு. 1 + 3 + 7 = 11ன்னு வருதா. 7 3 10 1 11, 11 = 11. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது மூவிலக்க எண். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.